இப்போ வந்து நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இதை வந்து வெஞ்சி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்ந்து போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். சும்மா தக்காளி போட்டுக்கிறேன். நிறைய இல்லை, 4 தக்காளி தான், சின்ன சின்ன தக்காளி போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து 5 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3த்தையும். பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். 3 அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 3க்கும் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். வெஜிடபிள்லாம் போட்டு புதினா ரைஸ் செய்திருக்கேன். அது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்கள் புதினா சாதம் காய்கறி போட்டு செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.